வணக்கம். 1974 சிக்கல் ஸ்ரீ சிங்காரவேலவர் தேவஸ்தானத்தால் நடத்தப்பட்ட நாதசுர தவில் இசைப்பள்ளியில் தவில் கற்றுக்கிறதுக்காக எங்கள் அப்பா கொண்டு போய் திரு தவில் வித்வான் திரு கிவலூர் குஞ்சு சிங்காரவேல் பிள்ளை அவர்களிடம் என்னை கொண்டு போய் சிச்சைக்காக விட்டுருந்தாங்க. இங்கே அடிப்படையிலேருந்து ஆரம்பத்துலேருந்து பாடம் ஆரம்பித்தது. முதல் பீரியடில் வழிவளத்தில் இதே ஸ்கூலு அந்த தேவஸ்தானத்தில் நடத்தினாங்க. அதில் தான் மன்னார்குடி திரு வாசுதேவன் அவர்கிட்ட அது எங்கள் குருநாதத்தையே கற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிக்கல் கோயிலில் அதேமாரி நடத்தணுன்ட்டு அதே வாத்தியார் தவுல் வாத்தியார் மாத்திரம் அவங்க நாதஸ்வர வாத்தியார் வேறு போட்டுக்கிட்டாங்க. நாங்கள் இருந்தோம். அதில் சிக்கலில் இருக்கும்போது சிவகுருநாதன் திருக்கற்காவூர் சிவகுருநாதன், நான் இடும்பாவனம் கண்ணன், செம்மனார் கோயில் சார்டிஎம் பாலசுப்ரமணியம், அப்புறம் இந்த சென்னை சைட்லேருந்து பள்ளிக்குளம் சுப்பிரமணியன், நாகூர் முருகன், திண்டிவன சந்தானம், இதுமாரி நிறைய மாணவர்கள், திருக்கோடிக்காவல் ஸ்ரீதரன், அம்பு கோயில் ராமநாதன், இளந்துரை சேகர், இன்னும் நிறையா பேர் எல்லோரும் ஒரு 25 பேர் தவில் கற்றுக்கிட்டோம். இதில் எங்கள் சாரை பார்த்தாவே எங்களுக்கெல்லாம் காலையில் 9 மணி சார் வர்றாங்கன்னாவே எல்லா பசங்களுக்குமே ஒரு பயம் வந்துடும். ஏன்னா அவங்களாட்ட ஒரு பெரிய அவ்வளோ ஒரு கெடுபிடி கண்டிஷனை பார்க்கவே முடியாது. அதே டயத்தில் ரொம்ப நல்லவங்க. ஏதாவது சாப்பாட்டு விஷயம் அதுன்னா பசங்களை பார்த்துக்கிறதுக்கு சாப்பாடுனா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். அதில் எல்லாம் ரொம்ப இதாக இருப்பாங்க. ஏன்னா பாடத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஒரு பாடம் அன்றைக்கி சொல்லி கொடுத்துட்டாங்க, அதை நாங்கள் சொல்லிட்டோம்னா ரொம்ப சந்தோஷம். அதே பாடத்தை நாளைக்கோ நாளான்னைக்கோ திருப்பி கேட்பாங்க. ஏன்னா அதை கோயிலுக்குறோம் அந்த பாடத்தை அன்றைக்கி சொன்னால் சொல்லிட்டாங்க. அதை சொல்லணுன்னு சொன்ன வேகத்துக்கு அடுத்த நிமிஷம் அதை சொல்லி ஒப்படைக்கணும். ஒப்பிக்கலைன்னா அடினா மரண அடி தான் அவங்க கம்பு எடுத்து பிச்சு விடுவாங்க, இல்லாட்டி காலால் எட்டி உதப்பாங்க. அது என்னத்துக்குன்னா நம்ம சொல்லலைங்கிறதுக்கு அவங்க அடிக்கிற காரணம் என்னன்னா, நேற்று சொன்னில்லை அதுவும் ஞாபகத்தில் தானே இருக்கணும். சொல்லாமல் விட்டுருந்தா அதை பற்றி பரவாயில்ல, இப்போயும் நீ சொல்லலைன்னா நான் அடிக்க மாட்டேன். நீ சொல்லி வரப்பண்ணி இப்போ 3 நாள் கழித்து கேட்கும்போது ஏன் சொல்லலை, அப்போ உனக்கு தொழிலில் அலட்சியம், அந்த அலட்சியம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அடிப்பாங்க. அதுமாரி 4 நாள் அடி வாங்கினதில்ல, நிறைய பேர் அடி வாங்குவாங்க. அதுமாரி சொல்ல இதில் விட்டு அடி வாங்குவாங்க. அடின்னா அந்த மாதிரி தான் அடிப்பாங்க. ஆனால் அந்த அடி வாங்கினவங்க எல்லாருமே இன்றைக்கி நல்லா தான் இருக்கும், ஒருத்தரும் வீணாக போகல. இன்றைக்கி தவுள் இதில் எடுத்துக்கிட்டோம்னா அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டவங்க தான் நிறையா பேர் வெளியில் இன்றைக்கி நல்லா வாய்ச்சிக்கிட்டு இருக்கோம். மன்னார்குடி திரு வாசுதேவன் அவர்கள், நம்ம இறந்து போன திருக்கற்காவூர் சிவகுருநாதன், நான் இடும்பாவனம் கண்ணன், திருக்கடையூர் பாபு, எங்களுக்காகலாம் வயசில் மூத்தவர் கோவிலூர் கேவி பழனிவேல்னு செஞ்ச வந்தவாசியை சேர்ந்தவர் அவர், இன்னும் நிறையா மாணவர்கள் நிறையா பேர் இருக்குது. எல்லாம் அவங்கவுங்க எல்லாம் நல்லா வாய்ச்சிக்கிட்டு நல்லா தான் இருக்கும். இல்லை ஒருத்தர் வீணாக போல். ஏன்னா எனக்கு எங்கள் சார்கிட்ட கற்றுக்கிற பாக்கி எனக்கு 1 வருஷம் தான் கிடச்சிது. 3 வருஷம் இருக்கணும். இந்த 1 வருஷம் கழித்து எனக்கு தவுளெல்லாம் எடுத்து கொடுத்து தவுள் வாசிக்க ஆரம்பித்த டயத்தில் ஊரில் ஒரு சின்ன பிரச்சனையில் சார் கோச்சிக்கிட்டு இனிமேல் நான் இங்கே வேலை பார்க்க மாட்டேன்ட்டு வேலையை விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க மாயாவரத்தில் போய் திருவாலப்புத்தூர் திரு கலியமூர்த்தி மாமா அவங்க ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தாங்க. அவங்க தாத்தா பேரில் திருவாலப்புத்தூர் பசுபதி ஆப்பில் தவில் பயிற்சி கூடம்னு, அதில் அவங்க சாரை வாத்தியாராக போட்டு அவங்க அங்கே நடத்திக்கிட்டதுனால அவங்க அங்கே போயிட்டாங்க. அது எப்படின்னா டெய்லி போயிட்டு பக்கத்தில் உள்ளவங்க கற்றுக்கிட்டு வர்றது, அங்கே போய் தங்க முடியாது. அதுக்கப்புறம் எனக்கு இங்கே சிக்கலில் இருக்க சார் போனதுக்கப்புறம் பிடிக்காமல் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கொண்டு போய் சென்னை காலேஜில் அடையாறு மியூசிக் காலேஜில் அங்கே கொண்டு போய் சேர்த்துனாங்க. அங்கே திருவளந்தூர் திரு ஏகே வேணுகோபால் பிள்ளை அவர்கள்ட்ட திருப்பி அடுத்த 3 வருஷம் அவங்களோட பயிற்சி நாங்கள் அதுக்கப்புறம் அந்த 79 எனக்கு அங்கே காலேஜ் முடியுது, 80 முடியுது. இருந்தாலும் 76 ஒவ்வொருத்தரோடையும் எல்லாரோடையும் வாசிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் நான் ஊரில் எல்லாம் மலேசியா போயிட்டேன். அப்புறம் திருப்பி 86 அதுக்கப்புறம் எல்லாரோடையும், ஆனால் நான் மலேசியா போயிருந்தாலும் இங்கே அவங்க வாசிக்கிறது வாசி மாப்பிள்ளை, முத்துமர் சாமி மாப்பிள்ளை, அவங்க ஏகேபி மாமா, டிஏகே மாமா, இவங்க வாசிக்கிற கச்சேரி எல்லாம் நிறையா கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் அதெல்லாம் கேட்டதுனால எனக்கு கொஞ்சம் அதெல்லாம் ரொம்ப திருப்பி நான் அங்கேருந்து இவங்களோட வாசிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப இதாக உதவியாக இருந்தது. அதுக்கப்புறம் சில கச்சேரியில் இப்படியே வாசிச்சுக்கிட்டு இருந்தோம். வழங்கி மாதம் திரு சவுந்தரராஜன் நான் செட்டில் ஆரம்பத்திலே இருந்தோம் 2 வருஷம்.
அதுக்கப்புறம் இங்கே வந்து அப்புறம் ஒரு கல்யாணத்தில் அருத்வாரமங்கலம் ஏகேபி மாமா வீட்டு கல்யாணத்தில் இவங்களோட எல்லாம் முதல் நாள் மாப்பிள்ளை இழப்புக்கு இவங்களோட எல்லாம் திருநாகேஸ்வரம் சுப்புடி மாமா, மாசு மாப்பிள்ளை, முத்துங்குமரசாமி மாப்பிள்ளை, சிவகுருநாதன். அப்போ தான் முதல்ல இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து வாசிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அதுலேருந்து அப்புறம் எல்லாரோடையும் வாசிச்சுட்டு தான் அப்புறம் ஒரு பொள்ளாச்சி மாரியம்மன் கோயிலில் ஆண்டாங்கோயில் திரு செல்வர்த்தன மாமாவோட நான் செட்டுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து மன்னார்குடி வாசு மாப்பிள்ளையும் சிவகுரு மாப்பிள்ளையும் தனித்தவள். அப்புறம் அதுலேருந்து எனக்கும் வாசு மாப்பிள்ளைக்கும் ஏற்பட்ட பழக்கத்திலேருந்து அதுக்கப்புறம் எல்லா கச்சேரிக்கும் திரு மன்னார்குடி வாசு மாப்பிள்ளை என்ன எல்லா கச்சேரிக்கும் அழைச்சிட்டு போய் அவரோட சேர்ந்து நிறையா கச்சேரி அவர் வாசு மாப்பிள்ளை பேரை சொல்லி அடுத்தது கல்யாணம்னு சொல்கிற அளவு, கல்யாண சுந்தரம்னு சொல்கிற அளவுக்கு அவரோட போய் வாய்ச்சி அவர் அந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்துட்டார். அதாவது குருநாதர் என்னை விட்ட பணியை வந்து அவரோட சிச்சை பிள்ளை ஏற்றுக்கிட்டு இந்த இதுக்கு நல்ல முறைக்கு கொண்டு வந்துட்டார். அவ்வளவுதான். வணக்கம்.